குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அப்பா எங்க? என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா. இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மேடம். இது என்ன கதை? There is some confusion madam. Please listen to me madam. எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். மாயா, உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் நான் சொல்லணும், சாரி அப்படின்னு. சரவண விக்ரம் வந்து மாயா கிட்ட சாரி கேட்ட இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா சரவண விக்ரமுடைய தங்கச்சி சூர்யா சோஷியல் மீடியா பக்கத்துல ரொம்ப காண்டாகி ஒரு டெக்ஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்குமே இல்லாத செம்ம டாக்ஸிக்கான பீப்புள் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 7ல தான் இருப்பாங்க அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 7உடைய இந்த ஃபினாலே அப்படின்றது நெருங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. சண்டே ஈவினிங் 6 PM தான் ஃபினாலே அப்படின்றது நடக்க போகுது இல்லையா. இதனால பல விதமான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எலிமினேட் ஆகி இந்த வீட்டை விட்டு போன கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ள மறுபடியுமே ரீஎன்ட்ரி கொடுத்திருந்திருக்காங்க. அந்த வகையில சரவண விக்ரமுமே வந்திருந்தார் இல்லையா. அவரு மாயா வந்து தனக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா வீடியோஸ் நிறைய எபிசோட்ஸ் வந்து பார்த்தே அவர் வந்து தெரிஞ்சிருந்திருப்பாரு. அதுவும் சரவண விக்ரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது கூட மாயாவோட ரியாக்ஷனை பார்த்து பல பேருமே கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு சில பிடிக்காத விஷயங்கள் பண்ணியிருந்தாலுமே, அவர் உங்ககிட்ட பேசுறத வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாலுமே, அவரு இந்த வீட்டை விட்டு போகும்போது அவங்களுக்கான கெஸ்டர்ஸ் ஒருத்தவங்க கொடுத்துதானே ஆகணும். அதுல மாயா தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல கூட சரவண விக்ரமுடைய தங்கச்சி உள்ள வந்திருந்த போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ இந்த வீட்டுல யாருக்கிட்ட வேணாலும் பேசு, யாரை வேணாலும் நம்பு, ஆனா மாயா இவளை மட்டும் நம்பாத. அவ உனக்கு பின்னாடி பேசுறா, அவ உனக்கு ஸ்டார் கிடைச்சதே அப்ப என்ன சொன்னா தெரியுமா, இவெல்லாம் என்ன பண்ணான்னு இவனுக்கு வந்து ஸ்டாரை தூக்கி கொடுத்துட்டாங்க, ஒண்ணுமே பேசல ப்ரோ, இதெல்லாம் நியாயமே இல்லை ப்ரோ அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டு உன்னை பத்தி இப்படி தப்பா பேசினாங்க, நீ யாருக்கிட்ட வேணாலும் உனக்கு மனசுல என்ன தோணுனாலும் சரி சாரிலாம் கேட்டுக்கோ, ஆனா மாயா கிட்ட மட்டும் நீ சாரி கேட்காத அப்படின்னு தான் சரவண விக்ரமோட தங்கச்சியே இன்சிஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சரவண விக்ரம் சொல்லி இப்போ மாயா கிட்டேயே அவரு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பார்த்தேன், எனக்கு எல்லாமே ஃபேராக தான் இருந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், சாரி மாயா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாரு. இதை பார்த்த பல பேருமே சரவண விக்ரம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சரவண விக்ரமுடைய தங்கச்சி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா பக்கத்துல தான் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்திருக்காங்க. அதாவது உன்னுடைய ஃபேமிலியும் தாண்டி நீ வந்து மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், அது உங்க தப்புன்னு தெரிஞ்சு நீ ப்ரையாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ தப்பான பாதையில தான் பயணிச்சுட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் சரவண விக்ரமுடைய தங்கச்சி சூர்யா வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா சரவண விக்ரம் வந்து அவங்க ஃபேமிலி பேச்சையே மீறி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும், அவர் மண்டைக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க மக்கள் வந்து. இது போக அவர் பழைய விஷயங்கள் பண்ணார் இல்லையா, இந்த மாதிரி பெண்களுடைய உள்ளாடை எடுத்து காட்டினா எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன், ஜாலியாக எடுத்துப்பேன், அதுவும் ஒரு வந்து கிளாத் தானே அப்படிங்கிற மாதிரி பேசின விஷயமா இருக்கட்டும். சரவண விக்ரமுடைய அப்பா அம்மா ஃப்ரீஸ் டாஸ்க்ல வந்த போது கூட மாயாவை பத்தி சரவண விக்ரமுடைய அப்பா பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணாரு. இதை பாரு, நீ சொல்ற விஷயம்லாம் இந்த எபிசோடுடைய ஹோஸ்டான கமல் சார் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு கமல் சார் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல மாயாவையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஓப்பனா சரவண விக்ரமுடைய பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தோ அவங்களுடைய சிஸ்டர் சைட்ல இருந்தோ எல்லாருமே மாயா வந்து ரொம்ப தவறானவங்க, அவங்க வந்து உங்ககிட்ட நடிக்கிறாங்க, அவங்க காட்டுற அஃபெக்ஷன் எல்லாமே நடிப்பு தான், எல்லாமே ஷோக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லியுமே சரவண விக்ரம் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ரியாக்ஷனா இருக்கு. இதை பார்த்ததுல இருந்து பல பேருமே சரவண விக்ரம்க்கு கொஞ்சம் கூட சுய புத்தியே கிடையாதான், ஈவன் ஃபேமிலி அண்ட் இங்க பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே எதிர்த்தும் கூட எதுக்காக அவர் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவருடைய இந்த தரத்தையே தாழ்த்திட்டு தான் இருக்காரு, ஒவ்வொரு வாட்டியுமே அவரு கெட்ட பேர் வாங்கிட்டு தான் இருக்காரு, இது கூட அவருடைய கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபினாலே வேற நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டைம்ல வந்து மாயாவை பத்தி இந்த மாதிரி சில பேர் வந்து ப்ரைஸ் பண்ற விதமா இருக்கட்டும் அண்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தும் கூட மாயா வந்து உண்மைதான், நீங்க வந்து நல்லவங்க தான் அப்படின்னு சொல்ற விதத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த கப்பையே, அதாவது இந்த டைட்டிலே தூக்கி மாயா கையில தான் கண்டிப்பா கொடுத்துருவாங்களோ அப்படின்ற பயமுமே நிறைய பேருக்கு எழுந்தவண்ணம் இருக்கு. ஏன்னா அவங்க பயங்கர டாக்ஸிக், அவங்க எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் டார்கெட் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்காங்க அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தே தெரிஞ்சிருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட மாயா வந்து டைட்டில் வின்னர் ஆகிறது எங்க யாருக்குமே மனசுக்கு வந்து திருப்தி கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க.
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். அப்பா இல்ல. என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா, இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மேடம். இது என்ன கதை? There is some confusion, madam. Please listen to me, madam.